Hello friends, வணக்கம் and welcome to tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு இந்த வீடியோல Zen Technologies கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். அண்ட் அப்படியே போஃபா செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா Paytm ஸ்டாக்குக்கு நிறைய பாசிட்டிவ் அப்டேட்ஸ் இருக்குன்னு ரேட்டிங் அப்கிரேட் பண்ணி டார்கெட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன பாசிட்டிவ் அப்டேட்ஸ் Paytmக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அப்படியே ஹேட்ஸ் அண்ட் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட ஒரு டிவிஷனை செல் பண்ண போகிறாங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். ஜிந்தால் பாலி ஃபிலிம்ஸ் வந்து இன்டர்நேஷ்னலாக ஒரு அக்வேஷன் பண்ணுறாங்க, அதை பற்றி பார்க்கலாம். நம்மளோட இந்தியாவுக்கு சேர்ந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனி வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் லாஜிஸ்டிக் கம்பெனியோட காத்தியோட அப்டேட்டை பார்க்கலாம். அண்ட் ஒரு சின்ன ஸ்மால் கேப் கம்பெனிக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் ஆர்பிஐயோட மீட்டிங் அவுட்கமோட அப்டேட்ஸையும் பார்க்கலாம். அப்படி எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ்ஓ டேட்டா அண்ட் இன்னைக்கு என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட் அண்ட் அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷனோட டேட்டா அண்ட் ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 91 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 0.49% நெகட்டிவ்ல 18,634 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 280 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.63% நெகட்டிவ்ல 43,995 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50ல் அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே கோட்டாக் மஹிந்திரா பேங்க் தான் அதிகமாக ஃபாலோ இருந்தது. அண்ட் எல்என்டியோட ஷேர் ப்ரைஸ் தான் ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுவே எஃப்என்டோ மார்க்கெட்டில் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ டிக்ஸான் டெக்னாலஜிஸ், என்டிபிசி, JSW Steel, MCX and Hindustan Aeronautics. And அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ IEX, ஐடியா, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஹோட்டல் அண்ட் இந்தியா சிமெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு 3 ஸ்டாக்கில் லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கு. அதாவது இந்தியா சிமெண்ட்ஸ், கிளென்மார்க் அண்ட் குமின்ஸ் இந்தியாவில் இன்னைக்கு லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கு. ஓகே, ஃபர்தர் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆர்பிஐயோட எம்பிசி அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட அவுட்கமை பார்க்கலாம். ஸோ ஆர்பிஐ வந்து இந்த மீட்டிங்கில் ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணாமல் முன்னாடி இருந்த 6.5%லே கண்டினியூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024ல் அரௌண்ட் 4%க்கு மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 2023ல் 7.2% வந்ததுன்றது எஸ்டிமேஷனோட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் 2024ஓட ரியல் ஜிடிபி க்ரோத்ன்றது அரௌண்ட் 6.5% இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரலாக இன்ஃப்ளேஷன்றது நல்லாவே கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறதாகவும் அண்ட் எக்கனாமின்றது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 2000 நோட்ஸோட வித்ட்ராவலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் ஆல்ரெடி சிஸ்டமில் பாதி நோட்ஸ் திரும்ப வந்திருக்கிறதாகவும் அண்ட் அப்படி திரும்ப வந்த நோட்ஸில் 85% ஆஃப் த நோட்ஸுன்றது எக்ஸ்சேஞ்ச் ஆகாமல் டெபாசிட்டாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எனிவே ஓவரலாக ரெப்போ ரேட்டை பாஸ் பண்ணுவாங்கன்றது மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஓகே, அடுத்து அதிஷா லிமிடெட்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த அதிஷான்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் சர்வீசஸ் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறவங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனிக்கு மத்திய பிரதேஷ்லேருந்து டிஜிட்டைசேஷன் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக அரௌண்ட் 47 crores ஒர்த்தில் ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்ன்றவங்க இஷ்யூ பண்ணதாகவும் அண்ட் இது அவங்களோட ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸை டிஜிட்டைசேஷன் பண்ணுறதுக்கானதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த சின்ன கம்பெனிக்கு 47 crores ஒர்த்தில் ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதுன்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் இந்த கம்பெனியோட இயர்லி ரெவன்யூவே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 crores இருக்குது. பட் இப்போ ஒரே ப்ராஜெக்டில் அரௌண்ட் 47 crores வந்திருக்கிறதுன்றது இந்த கம்பெனிக்கு ரொம்பவே பாசிட்டிவான அப்டேட்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு இந்த அதிஷா கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 9.38% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியான காத்தியோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த மே மந்தில் காத்தியோட டோட்டல் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தோட கம்பேர் பண்ணுறப்போ 8% அதிகமாக இருக்கிறதாகவும் அண்ட் அது போன வருஷம் மே மந்தோட கம்பேர் பண்ணுறப்போ 1% அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மே மந்தோட வால்யூம்ன்றது அப் ட்ரெண்டை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வரப்போகிற ஃபெஸ்டிவல் சீசனுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட்டாக இருக்கிறதாகவும் ஸோ இந்த வால்யூமோட அப் ட்ரெண்டுன்றது இன்னும் சில மாதத்துக்கு கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு காத்தியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 4.75% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து யூஎஸ்க்கு சேர்ந்த லீடிங் குளோபல் ஆயில் ஃபீல்ட் சர்வீசஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் சப்ளையராகவும் அண்ட் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்க்கும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பார்ட்னர்ஷிப் வழியாக அவங்க சப்ளை பண்ண போகிற ஃபர்ஸ்ட் 4 ப்ராடக்ட்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வருஷத்துக்கு 300 crores ரெவன்யூ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் அப்டேட்க்கு அப்புறம் இன்னைக்கு ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 5.65% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு.
ஓகே, அடுத்து ஜிந்தால் பாலிஃபிலிம்ஸ் என்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜிந்தால் பாலிஃபிலிம்ஸ் என்ற கம்பெனி வந்து நெதர்லாண்டுக்கு சேர்ந்த பேக்கேஜிங் ஃபிலிம் பிஸ்னஸ் அக்வயர் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பெஷாலிட்டி நைலான் கோட்டட் அண்ட் மெட்டலைஸ்டு ஃபிலிம்ஸ் அண்ட் லேமினேட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற நெதர்லாண்டுக்கு சேர்ந்த ஜேபிஎஃப் நெதர்லாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிவின்ற கம்பெனியில் 100% ஷேர் ஹோல்டிங் அக்வயர் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ அக்வயர் பண்ண கம்பெனிக்கு 3 சப்சிடரி கம்பெனி இருக்கிறதாவும், அதாவது ஃப்ரான்ஸ், இட்டாலி அண்ட் யுனைடெட் கிங்டம்ஸ் வழியாக அவங்களோட ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்வேஷனுக்கு அப்புறமா இன்னைக்கு ஜிந்தால் பாலிஃபிலிம்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 5.44% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹேட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹேட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட விண்மில் டிவிஷனை செல் பண்ணுறதுக்கான கன்சிடரேஷன் பண்ணிட்டு இருக்கிறதாவும், ஸோ அதுக்கான ப்ரப்போசலில் ஜூலை 5 அன்னைக்கு மீட் பண்ண போகிற போர்டு கன்சிடர் பண்ணி அப்ரூவ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி செல் பண்ணுற ப்ரைஸுன்றது கம்பெனியும் அண்ட் பையரும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணுற ப்ரைஸில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கம்பெனி அவங்களோட விண்மில் டிவிஷனை செல் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுறாங்கன்னு வந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹேட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 4.58% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜென் டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜென் டெக்னாலஜிஸ் கம்பெனிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து மேஜர் ஆர்டர் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து அரௌண்ட் 202 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே போல் இன்னொரு பெரிய கான்ட்ராக்ட்ன்றது அடுத்த குவார்ட்டருக்குள்ளேயே எதிர்பார்க்குறதாவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜென் டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 4.49% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு போஃபா செக்யூரிட்டிஸ் பேடிஎம் ரிலேட்டடாக கொடுத்த அப்டேட்டை பார்க்கலாம். போஃபா செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட ரேட்டிங்கை பைக் அப்கிரேட் பண்ணி டார்கெட்டை முன்னாடி கொடுத்த 780 rupeesலேருந்து இப்போ 885 rupeesக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரீசன்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிஸ்க் ரிவார்டில் பேடிஎம்ன்றது பாசிட்டிவாக இருக்கிறதாவும், அதாவது பேடிஎம்மோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஐபிஓ ப்ரைஸான 2150 rupeesலேருந்து ஆல்மோஸ்ட் 80% ஃபால் இருந்தது. ஸோ அப்படி அதோட ஆல் டைம் லோவான 440லேருந்து இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே ஃபால் ஆனதுனால இதோட ரிஸ்க் ரிவார்டுன்றது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேடிஎம் வந்து எஸ்எம்இ அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸோட மர்ச்சன்ட் லேண்ட்ஸ்கேப்பை நல்லாவே டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறதாவும், அண்ட் அவங்களோட ஆப்ரேஷன் லெவரேஜும் வந்து பாசிட்டிவாக சர்ப்ரைஸ் பண்ண போகிறதாவும், அண்ட் எங்களோட ஆக்சுவல் காம்படிஷன்ன்றது லிமிட்டடாக இருக்கிறதாவும், அண்ட் டிஜிட்டைசேஷன்ன்றது பேமெண்ட்டோட க்ரோத்தை ட்ரைவ் பண்ணும். அண்ட் ஓஎன்டிசி பிளாட்ஃபார்மில் ஒரு முக்கியமான பெனிஃபிஷரியாக பேடிஎம் இருக்காங்க. அண்ட் கம்பெனி டிஸ்க்ளோஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது லிஸ்டிங்க்கு அப்புறமா டிஸ்க்ளோசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த ஓவரால் ரீசன்ஸ்னால போஃபா செக்யூரிட்டிஸ் வந்து பேடிஎம்மோட ஸ்டாக்கை பைக் அப்கிரேட் பண்ணி டார்கெட்டை 885க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பேடிஎம்மோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 6.19% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டேஎஸோட டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 212 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 405 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ இன்னைக்கு என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் எம்டிஎம் ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 31,900 rupees-ஆக இருக்குது. அண்ட் இன்னைக்கு எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ஷன் வந்து நான் எக்ஸிட் ஆகலை, அண்ட் எந்த ஒரு புது போர்ஷன்லையும் இன்னைக்கு என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,700 அண்ட் 18,800 அதிகமாக பில்டாக இருந்தாலும் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸஸோட புட் ஆப்ஷன் சைட்லேயும் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால அடுத்த 19,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஓரளவுக்கு பெட்டராக பார்க்கலாம். அண்ட் இதே போல் புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்ப அடுத்த நிஃப்டியோட ரேஞ்சுன்றது 18,000லேருந்து 19,000க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஃபைனல் இன்னைக்கான கோட் பார்த்தீங்கன்னா You must be ready to pass by failures many times on the way to success. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை நான் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.